வணக்கம். டாக்டர் பிருந்தா நடராஜன் பேசுகிறேன். இப்போது ட்ரெண்டிங்கில் இளம் வயசு, நடுத்தர வயசை தாண்டி நகர்ந்துட்டு இருக்கிற மனுஷங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. 2 கிராமங்களுக்கு நடுவில் ஒரு காட்டு வழிப்பாதை இருந்தது. அந்த காட்டு வழி ரொம்ப அழகானது, வானுயர்ந்த சோலை. அந்த வழியே நிறைய மனிதர்கள் போயிட்டு வந்துக்கிட்டும் இருப்பாங்க. அந்த காட்டில் பறவைகள் இருந்தது, விலங்குகள் இருந்தது, நிறைய மரங்கள் இருந்தது. யாரும் தொந்தரவு பண்ணாது நிம்மதியான ஒரு இடமா அந்த இடம் இருந்தது. அந்த வருடம் வெயில் ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த காட்டில் இருந்த ஒரு 50 வருட வயசு ஆலமரம் தன் வயசை ஒத்தின வேப்ப மரத்துக்கிட்ட சொல்லிச்சான், இந்த வருஷம் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது, நமக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. 2 மரங்களுக்கு நடுவில் ஒரு 5 இல்ல 6 வருடங்களே ஆன புன்னை மரக்கன்று ஒன்று இருந்ததாம். அது உடனே, அப்படி என்ன வேலை செய்ய போகிறீங்க, எனக்கெல்லாம் பெரிய கவலை தான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி என்ன கவலைப்பா உனக்கு அப்படின்னு ஆலமரத்துக்கு சிரிப்பு தாங்காமல் கேட்டுச்சான். என்னோட கவலையெல்லாம் இந்த வெயிலில் நான் ரொம்ப வாடி போயிடுவேன், என்னோட அழகெல்லாம் குறைஞ்சி போயிடும், அதுதான் அப்படின்னு சொல்லிச்சான். வேப்ப மரத்துக்கு சிரிப்பு தாங்கலை. அழகா, அது என்ன அப்படின்னு கேட்டுச்சான். என்னவா, உங்கள் மரப்பட்டையெல்லாம் பாரும், எவ்வளவு கரடு முரடாக இருக்குது, அகண்டு பெருத்து பார்க்கவே நீங்கள் நல்லா இல்லை, பொந்துகள் ஓட்டைகளெல்லாம் வேறு இருக்குது, வேர்களெல்லாம் பாருங்க, முற்றி பரவி வெளியெல்லாம் தெரியுது, கிளைகளெல்லாம் இஷ்டத்துக்கு விரிஞ்சு ஒரு நல்ல மென்மையான தோற்றமே இல்லை. நான் என்ன அப்படியா, என்னோட மரப்பட்டைகளெல்லாம் இளம் பட்டைகள், எவ்வளவு மொழுன்னு இருக்குது பாருங்க, இலைகள் முதிரவே இல்லை, இளம் பச்சை அழகு, உங்களை போல அகண்டெல்லாம் இல்லாமல் அம்சமாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிச்சான். ஆலமரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் சிரிப்பே தாங்கலை, சத்தமாக சிரிச்சிட்டாங்க. நீயும் வயசாச்சுன்னா இப்படித்தான்ப்பா ஆயிடுவ, அதோ அந்த வடக்கு திக்கில் கடைசி மரம் 25 வயசுக்கான புன்னை மரம் உன்னோட ஆளுதான், அவனை நட்டது முதல்ல நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உன் வயசில் அவனும் உன்னை போல தான் மொழுன்னு இருந்தான், இப்போது அவன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் நீயும் 25 வயசில் இருக்க போகிற அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிறிய புன்னை மரத்துக்கன்றுக்கு அழுகையே வந்துருச்சு. அவங்க சொன்ன திக்கில் திரும்பி பார்த்து அந்த உண்மையை உணர்ந்துட்டு விசனப்பட்டு விசும்பி அழ ஆரம்பிச்சிருச்சான். சுற்றி இருந்த மற்ற வயதான மரங்கள் எல்லாமே என்ன அங்கே சத்தம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சது. அந்த பகுதியில் இருந்த இளம் கன்றுகள் எல்லாம் இந்த புன்னை மரக்கன்று சொல்கிறது நிஜம்தானோ அப்படின்னு நினச்சி அதுகளும் விசனப்பட ஆரம்பிச்சிருச்சான். அந்த இடத்துலையே கொஞ்சம் பின்னால் இருந்த ஒரு 100 வயதான அத்திமரம் மெதுவாக தொண்டைய அப்படின்னு கணச்சுதான். எல்லா மரங்களும் அங்கே திரும்பி பார்த்தது. அந்த அத்திமரம் பேச ஆரம்பிச்சதான். இளம் கன்றுகளே, இந்த காலம் இருக்கே, அது ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்திற்கு எதை எப்படி மாற்றணுமோ அது நல்லா தெரியும். இப்படி கவலைப்பட நாம் என்ன மனிதர்களா? மனிதர்களுக்கு தான் தங்களுடைய வயது ஏறி உடம்பு முதிர்ச்சியாயோ தளர்ச்சியாயோ இருக்கிறத தாங்க முடியறதில்ல. புற அழகு அப்படிங்கிற விஷயம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் புரியாது. நாமளுமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சான். இது என்ன முதியவரே, மனிதர்களை எழுத்து வச்சு பேசிட்டீங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு 80 வயது வேப்ப மரம் அவரை கேட்டுச்சான். மரங்கள் என்ன, மனிதர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்திமரம் சொல்ல ஆரம்பிச்சுது. நம்ம வளர்ந்து மூப்பாகும் பொழுதும் நம்ம கிளைகள் எல்லாம் விரிந்து வளர்ந்து இருக்குது. அதனால் அந்த கிளைகளில் நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி இருக்குது, விலங்குகள் எல்லாம் ஏறி இளைப்பாருது. ஏன் மனிதர்கள் கூட கீழே அதோட நிழலில் வந்து இருந்துக்கிறாங்க. நிறைய கிளைகளை வெட்டி எடுத்துகிட்டு போய் மனிதர்கள் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய அன்பு, அறிவு, கல்வி, பதவி, அதிகாரம், அந்தஸ்து, சமூக வாழ்வு முறை அத்தனையும் விரிந்து வளரணும். அது எல்லாமே மற்ற மனிதர்கள் வாழ நிழல் கொடுத்து உதவணும். நம்ம வேர்களை பாருங்க,
வயதாக வயதாக உறுதியாக பெரியதாக அது பயங்கரமாக இருக்குது சில நேரங்களில் பார்க்குறதுக்கு. ஆனாலுமே மழை காலத்தில், காற்று காலத்தில், புயல் காலத்துல எல்லாம் நம்மளுடைய பெரிய உருவத்தை தாங்கி நிற்கிறதோடு இல்லாமல் நமக்கு தேவையான நீர், புரதச்சத்து அப்படின்னு அனைத்தையுமே எடுத்து நம்ம வேர்கள் தான் தருது. மனிதர்கள் வந்து உட்கார, விலங்குகள் வந்து அங்கே படுத்துக்க அப்படின்னு அந்த வேர்கள் பல பயன்பாட்டுகளுக்கு உபயோகமாக இருக்குது. இப்படித்தான் மனிதர்களுமே காலம் செல்ல செல்ல, வயது ஏற ஏற நல்ல அற்புதமான உறவு வேர்களை வளர்த்துக்கணும். அது அவங்களுடைய கால சுழற்சி செய்யும் சோதனைகளிலிருந்து காத்துக்கவும், அவங்களுடைய உணர்வுகளான நட்பு, புரிதல், பகிர்தல் இந்த உரிமைகளுக்கெல்லாம் அவற்றை பலமாகவும் பாலமாகவும் பயன்படுத்திக்க அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ரொம்ப உதவணும். நம்ம ஒவ்வொரு பருவ காலத்திலையுமே விளைத்து பெருக்கி கொடுக்கும் பூக்கள், காய்கள், கனிகள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு உணவாக இருக்குது. அதே போல தான் மனிதன் வாழ அவனுடைய காலம் அவனுக்கு தன்னுடைய ஆளுமையை வளர்த்து பசிக்கும் உயிர்களுக்கு உணவளிக்க பயன்படணும். மரம் முற்றுவது போல தான் மனிதனும் மனதால முற்றணும், உடலால் தளர்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த காட்டுக்குள்ளே நாம் மொத்தம் எத்தனை வகையான மரங்கள் இருக்கோம், அத்தனை வகையான மரங்களுக்கும் தனித்தனியான உபயோகம், பயன்பாடு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, தனித்தன்மை இருக்கிறது இல்லையா. அதே போல் மனிதன் தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய உபயோகத்தை, பயன்பாட்டை உலகத்திற்கு காமிக்கணும். மரமோ மனிதனோ வளர்ந்து வாழ்ந்து வீழும்போது சரித்திரமாகணும். வயசுனால் ஏற்படுற மூப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையோட விளையாட்டு. அதை தடுத்துக்கிற சக்தி நமக்கு கிடையாது. ஆனால் நம்மளுடைய தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சரித்திரமாக்குற சக்தி நம்மக்கிட்ட உண்டு. இனிய மரக்கன்றுகளே, வாழ்க்கையை உபயோகமாக வாழணுமே தவிர வயசு போகுதேன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இது சாதாரண வாழ்க்கையே இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுதான். இந்த கதையில் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. இன்றைய இளைய தலைமுறை, நடுத்தர வயதை தாண்டி இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே இந்த வயது அப்படிங்கிற விஷயத்தை ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறது இந்த புற அழகு விஷயத்தில் தான். யாரை பார்த்தாலும் இதே தான் பேசுகிறாங்க. உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், முகம் பொலிவோடு இருக்கணும், ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இருக்கணும், ஸ்கின் கேர், ஹேர் கேர், தலைமுடி நரைக்கக்கூடாது, இந்த பேச்சே தான் நடந்துகிட்ருக்கு. இதில் யாராவது நேரடியாக பேசலைனாலும் பேசும்போது கவனிக்கிற விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாமல் யாராவது வாழ்ந்துட முடியுமா என்ன? நரை அப்படிங்கிற விஷயம் நம் வாழ்வின் அனுபவங்கள், உடல் தளர்வு நம்மளுடைய வாழ்வின் சாரங்கள், இந்த தோல் சுருக்கங்கள் அது அன்பினால் கனிந்த அற்புதம் இல்லையா? மூப்பு அப்படிங்கிறது வாழ்வின் அடையாளம். இதை புரிஞ்சுட்டு நம்ம நடக்கணும். அப்படி இல்லாமல் இதே கவனமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால எவ்வளவோ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி காசு பார்த்துட்றாங்க. சாதாரண மனிதர்களுடைய இந்த அறியாமை அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு இன்றைக்கி எத்தனையோ பிஸ்னஸஸ் ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. உணவே மருந்து அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியணும். நல்ல எண்ணங்கள், ஆத்மார்த்தமான அன்பு, அனுபவ அறிவு இது எல்லாம் நம்மளுடைய முகத்திற்கும் உடம்புக்கும் ஒரு தேஜஸை கொடுக்கும். அந்த தேஜஸ் வயசு ஆக அதோடைய அடையாளங்களோடு தான் நம்ம கூட இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயன்பாடு, பர்பஸ் ஆஃப் த லைஃப், அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாழ கற்றுக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். பர்பஸ் ஆஃப் லைஃப், இண்டிவிஜுவாலிட்டி இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு விஷயமே இல்லை. வயதோடு கடந்து போவோமா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.